everyone, welcome to my channel English with Ritu. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு நம்ம 7th டேல இருக்கோங்க. ஸோ இந்த டே முடிஞ்சுன்னா என்னையோட நீங்கள் ஒரு வாரம் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நீங்களும் இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோரும் டெய்லி ரெண்டு வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் பண்ணாதவங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கடைசியில் என்னடா 30 டேஸில் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற அளவுக்கு ஆகக்கூடாது. டவுட் இருந்தால் உடனே கிளியர் பண்ணுங்கள். அப்புறம் பேச ஆரம்பிங்க. டெய்லி பார்த்துக்கிட்டே வரணுங்க. ஒரு நாள் பார்த்து ஒரு நாள் விடுறதெல்லாம் கிடையாது. என்னோடய சைட்லேருந்து நான் என்னோடய இதை கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பேன். உங்களோட சைட்லேருந்து எடுக்க வேண்டிய ரிஸ்க் கண்டிப்பாக எடுத்தால் மட்டும்தாங்க முடியும். அண்ட் ஹோம்ஒர்க் எல்லாம் தயவுசெய்து தினமும் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தாங்க இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சரி, ஓகே, இன்னையோட கிளாஸ்க்குள்ளே போயிடலாமா? நல்லா மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கீங்களா? ஓகேங்க. ஸோ இன்னொரு டாபிக் வேர்ப்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நீங்கள் Day 1 Day 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நான் சொல்லியிருப்பேன், டேக்கு 6 வருது, வேறும் வருதுங்க. ஏன் 2 வருது? ஸோ அதை அடுத்தடுத்து கிளாஸில் பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை முடிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ வேர்ப்ஸில் பி வேர்ப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். டூ வேர்ப்ஸ் அண்ட் ஹேவ் வேர்ப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அது நம்ம வேர்ப்ஸ் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த டென்சஸில் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, ஃப்யூச்சர் டென்ஸ் என்னன்னு முடிச்சிட்டோம். இப்போது எந்தெந்த வேர்பு ப்ரெசன்ட் டென்ஸ்னால் யூஸ் பண்ணணும், எந்தெந்த வேர்பு பாஸ்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ வேர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. ஆக்ஷன் வேர்ப்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. பிளேனா பிளேடு, ஃப்யூச்சருக்கு வில் பிளே அப்படி நம்ம போடுவோம். அதே மாதிரி வேர்ப்ஸுக்கு எது ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும், எது பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும் நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம வேர்ப்ஸ் டாப்பிக்கில் அதை முடிக்கிறதுக்காக தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ பி வேர்ப்ஸில் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர்ன்னு இருக்குது. ஸோ அதில் ஆம் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தாங்க யூஸ் ஆகும். பாஸ்ட் டென்ஸ் பற்றி நம்ம கவலையே பட வேண்டியது இல்லைங்க. சிங்குலர் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் டூ வேர்ப்ஸ்லையும் ஹேவ் வேர்ப்ஸ்லையும் ஒரே பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு பி வேர்ப்ஸ் முடிச்சிடலாங்க. பி வேர்ப்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும்தாங்க வரும். இதுவே ஐ பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ஐ வாஸ், ஐக்கு மட்டும் தனிப்பிறவிங்க. ஐ பாஸ்ட் டென்ஸில் வருதுன்னா வாஸ் வரும். வாஸ் பாஸ்ட் டென்ஸ்க்கு தனிப்பிறவினால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ மட்டும் பாஸ்ட் டென்ஸில் வந்துச்சுன்னா வாஸ்ன்னு வரும். அடுத்து பார்த்துக்கோங்க, ஐ ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ஆம், பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா வாஸ். அது மட்டும்தான் கன்ஃபியூஷன். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதுக்கு பாருங்கள், இந்த ஹீ, ஷீ, இட்டு, இது எல்லாம் இந்த மொத்த சப்ஜெக்ட்டுமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா ஹீ, ஷீ, இட்டுக்கு சிங்குலர் சப்ஜெக்ட்டுங்க. சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் என்னங்க, இஸ். அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா இஸ் போடுங்க. அதுவே ஹீ, ஷீ, இட்டு பாஸ்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா சிங்குலர் வேர்பான வாஸ். கிளியராக இருக்கீங்களா? ஸோ கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. இதில் உங்களுக்கு தெரியும் தானே எதுவும் சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வேர்ப்னு. எதுக்கும் நான் இங்கே எழுதிக்கிறேன். சிங்குலர் வேர்பு, ப்ளூரல் வேர்பு, சிங்குலர் வேர்பு, ப்ளூரல் வேர்பு. Day 1 ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த கிளாஸ் பார்த்துக்கோங்க. ஹீ, ஷீ, இட்டு சிங்குலர் சப்ஜெக்ட்டுங்க. ஸோ இதுக்கு சிங்குலர் வேர்ப் தானே வரணும். இதில் என்னென்ன சிங்குலர் வேர்புன்னு சொல்லுங்கள். இஸ்ஸும் வாஸும் சிங்குலர் வேர்பு. ஸோ ரெண்டுமே சிங்குலர் வேர்பு. ஆனால் எப்போ இஸ் யூஸ் பண்ணணும்னா அது ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா இஸ் யூஸ் பண்ணுங்கள். அதுவே பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா வாஸ் யூஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே. நான் இப்போ எனக்கு 60 வயசுன்னு வைங்களேன். எனக்கு 60 வயசு. நான் 58 இயர்ஸ் வரைக்கும் டாக்டராக ஒர்க் பண்ணேன். அதுக்கு மேலே எனக்கு உடம்பு முடியலை. நான் இப்போ டாக்டராக ஒர்க் பண்ணலை. ஸோ நான் ஐயை வச்சு ஸ்டார்ட் பண்ணல. நான் டாக்டராக இருந்தேன். ஓகேவா? நான் இப்போ டாக்டராக இருந்தேங்கிறதுக்கு ஐக்கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன வரணும், வாஸ். ஸோ ஐ வாஸ் அ டாக்டர். ஓகேங்களா? ஆனால் ப்ரெசண்டில் இப்போ நான் 57 வயசில் இருக்கேன். அப்போ நான் டாக்டர் தானே இருந்திருக்கேன். அப்போ நான் என்னன்னு சொல்லுவேன், ஐ ஆம் அ டாக்டர்.
ஸோ ப்ரெசன்ட் இது வாஸும் சிங்குலர் வேர்ப் தான், வாஸும் சிங்குலர் வேர்ப் தான், இந்த இஸ்ஸும் சிங்குலர் வேர்ப் தான், வாஸும் சிங்குலர் வேர்ப் தான். ஆனால் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறப்போ அதை யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறப்போ இதை யூஸ் பண்ணுவோம். ஐ வச்சு வேண்டாம், இப்போ ஒரு ஷீ வச்சு பாருங்க. ஷீ அவள் டாக்டராக இருந்திருக்கா. ஓகேவா? ஷீ டாக்டர் போட்டுருவீங்க. ஷீக்கு பக்கத்தில் என்ன வரணும்? ஷீ ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட்டு. ஸோ பக்கத்தில் என்ன வரணும்? சிங்குலர் வேர்ப் தான் வரணும். சிங்குலர் வேர்பில் என்னென்ன இருக்குது? இஸ் இருக்குது, வாஸ் இருக்குது, ரெண்டுமே இருக்குங்களா? ஸோ இஸ்ஸா வாஸான்னு இப்போ உங்களுக்கு டவுட்டா? ஸோ அவள் டாக்டராக இருந்திருக்கா அப்படிங்கிற, டாக்டராக இருந்திருக்கா. இப்போ அவள் டாக்டராக இல்லை, டாக்டராக இருந்திருக்கா. ஸோ அப்போ என்ன வரும்? வாஸ். ஸோ இது ஷீ டாக்டர்னு தெரிஞ்சிருச்சு, இது சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வேர்புன்னு தெரிஞ்சு, இஸ் வாஸ் ரெண்டுமே இருக்குது. எது வரணும்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அது நீங்கள் ப்ரெசென்ட்டில் பேசுகிறீங்கன்னா இஸ் வரும், பாஸ்ட்டில் பேசுகிறீங்கன்னா வாஸ் வரும். கொஞ்சம் தெளிவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஆகலைன்னா Day 1 Day 2 கிளாஸை தெளிவாக பாருங்கள். அப்புறம் அப்படியே லிங்கில் வந்தோன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி தான் இந்த டூ வேர்ப்ஸ்க்கும் டூ, டஸ், டூ, டிட், ஷீ. அது எப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த டஸ் வந்து சிங்குலர் வேர்புக்கு யூஸ் பண்ணுவோம், டூ ப்ளூரல் வேர்புக்கு யூஸ் பண்ணுவோன்னு. அதுவே ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா என்ன அப்போ இந்த ஹீ, ஷீ, இட் இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம பண்ண வர சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பேச போகிறோம்னா டஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவே பாஸ்ட் டென்ஸில் பேச போகிறீங்கன்னா டிட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சேம் தாங்க. இது சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்க, இது ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவீங்க. அதுவே ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஹேஸும் ஹேவ் யூஸ் பண்ணுவீங்க, பாஸ்ட் டென்ஸாக இருந்துச்சுன்னா ஹேட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதில் எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வேர்ப்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு எக்ஸாம்பிள் தான், வியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் நான் இப்போ சொல்ல போகிறேன். வி ஆர் பிளேயிங், நாங்கள் விளையாண்டுருக்கோம். வி ஆர் பிளேயிங். ஓகேங்களா? நீங்கள் விளையாண்டுருக்கீங்க. இதுவே நீங்கள் விளையாடி முடிச்சிட்டிங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் என்னங்க? we were playing. அடுத்து இது வந்து we do chocolates. நாங்கள் வந்து சாக்லேட்ஸ் பண்ணுறோம். ஸோ we do chocolates. இப்போ நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா we did chocolates. பாஸ்ட், ப்ரெசன்ட்னா do, பாஸ்ட்னா did. அதே மாதிரி we have a bag. இப்போ பேக் என்கிட்ட இருக்குது. ஆனால் we had a bagனா ஒரு காலத்து இருந்துச்சு, இப்போ அந்த பேக் என்கிட்ட இல்லை. ஸோ பாஸ்ட்டுக்கு ஹேட் வருங்க, ப்ரெசண்ட்டுக்கு ஹேட் வரும், பாஸ்ட்டுக்கு ஹேட் வரும். ஸோ ஒரு வியை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதே மாதிரி ஐ, ஹீ, ஷீ, இட், யூ, தேக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எழுதி நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சிடும். ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சேம் தான், சிங்குலர் வேர்புக்கு சிங்குலர் சப்ஜெக்ட், ப்ளூரல் வேர்புக்கு ப்ளூரல் சப்ஜெக்டில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இது வந்து இதை பாருங்கள், வி வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட், ப்ளூரல் வேர்ப் வந்து பி வேர்பில் ப்ளூரல் வேர்ப் எவ்வளோ ப்ளூரல் வேர்ப் இருக்குது? 2 ப்ளூரல் வேர்ப் இருக்குங்க. ஆறும் இருக்குது, வேறு இருக்குது. ஏன் நம்ம 2 ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணால் கன்ஃபியூஷன் ஆகுமா ஆகாதா? ஏன் ஆறுன்னா அது ப்ரெசென்ட் பற்றி பேசுனீங்கன்னா ஆறு, பாஸ்ட் பற்றி பேசுனீங்கன்னா வேறு. ஸோ இது ரொம்ப கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். எழுதி பார்க்க ப்ராக்டிஸ் பண்ண டவுட் இருந்தாலும் கிளியர் ஆகிடுங்க. சரி, ஓகேங்க. இன்னைக்கு இப்போ வந்து அட்வர்ப்ஸ்னால் என்னன்னு பார்த்துக்கலாம். அட்வர்ப்ஸ்னால் நம்ம நேற்றே பார்த்துட்டோம். எந்த ஒரு வார்த்தை வேர்பை பற்றி சொல்லுதோ, a word that describes a verb, எந்த ஒரு வார்த்தை வேர்பை பற்றி சொல்லுதோ அதுதான் நம்ம அட்வர்ப்னு சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ அட்வர்ப்னா என்னன்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஷீ ரைட்ஸ் குயிக்லி, இதில் வந்து குயிக்லி தாங்க அட்வர்ப். ஏன் குயிக்லி அட்வர்ப்னு சொல்கிறேன்னா, குயிக்லினா எது குயிக்லி? அவ குயிக்கா? ஷீங்கிறது அவ குயிக்காக இருக்காளா? இல்லை, அவ எழுதுறது தான் குயிக்காக இருக்குது. ஸோ இந்த இந்த குயிக்லிங்கிறது எதை பற்றி சொல்லுது? அவள் எழுதுறதை பற்றி சொல்லுது. ஸோ இந்த ரைட்ஸுங்கிறது என்னதுங்க? ஒரு ஆக்ஷனா? ஆக்ஷன் என்ன? வேர்பு. ஸோ
எந்த ஒரு வார்த்தை வேர்பை பற்றி சொல்லுதோ அது அட்வர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இது குயிக்லி, ஷீ ரைட்ஸ் குயிக்லி, அவள் குயிக்குன்னு சொல்ல, அவள் எழுதுறது தான் குயிக்கு. ஸோ இந்த குயிக்லி ரைட்ஸை பற்றி சொல்றதுனால இதுதான் அட்வர்ப், குயிக்லி தான் அட்வர்ப். அடுத்து ரீத்து டீச்சர்ஸ் கிளியர்லி. ரீத்து கிளியராக டீச் பண்ணுறாங்க. ரீத்து கிளியராக இருக்காளா? இல்லை, அவள் டீச் பண்ணுறது தான் கிளியராக இருக்குது. இந்த கிளியர்லி இந்த டீச்சர்ஸ் பற்றி சொல்கிறதுனால இந்த கிளியர்லி தாங்க அட்வர்ப். அஸ்வின் ரன்ஸ் ஃபாஸ்ட். இந்த ஃபாஸ்ட் எதை பற்றி சொல்லுது? அஸ்வின் எப்படி ஓடுறாங்கிறத பற்றி சொல்லுது. ஸோ இந்த ஃபாஸ்ட் தான் அட்வர்ப். ராணி ஸ்பீக் சாஃப்ட்லி. சாஃப்டாக பேசுகிறா, பேசுறது சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் அட்வர்ப். தே லிவ் ஹாப்பிலி. ஸோ இதில் எதுங்க? அவங்க வந்து ஹாப்பியாக வாழ்ந்துருக்காங்கங்கிறது சொல்லுது. வாழ்றது ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹாப்பி தான். மோஸ்ட்டாக இங்கே ஹிண்ட் நான் இந்த அட்வர்ப்ஸ் மோஸ்ட்டாக எல்வையில் எண்ட் ஆகும். இந்த எல்வையில் வந்தாலே அந்த எந்த ஒரு வேர்ட் எல்வை வச்சு முடியுதோ மோஸ்ட்டாக அந்த வேர்ட்ஸ் வந்து அட்வர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேறு ஒரு சில வேர்ட்ஸ் இருக்காதுங்க, அதை நம்ம வரி பண்ணிக்க வேண்டாம். இந்த எல்வைன்னு வந்தாலே அது அட்வர்ப்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இங்கிலீஷில் இன்னும் ஏங்க எல்வை போடலன்னு யாராவது யோசிச்சிங்களா? ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் எல்வை வரலன்னு. இங்கிலீஷில் இந்த ஃபாஸ்ட்லின்னு ஒரு வேர்டே கிடையாதுங்க, ஃபாஸ்ட் தான். ஓகேங்களா? ஃபாஸ்ட்லின்னு ஒரு வேர்டே கிடையாது. இது வந்து ஃபாஸ்ட் ரன்ஸ், ஃபாஸ்ட் தான். லீவ் போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு வார்த்தை, ஃபாஸ்ட்லிங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இல்லவே இல்லைங்க. ஒன்று அப்படி தாங்க இருக்கும். ரூல்ஸ் எப்படி நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதனால் எல்வை நம்ம போடல, மோஸ்ட்டாக எல்வையில் எண்ட் ஆகும். ஸோ அட்வர்ப்ஸ்னால் ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை, ரொம்ப கிளியர் தானே? அட்வர்ப்ஸ் பற்றி கிளியராக இருக்கீங்களா? ஓகேங்க. ஸோ இன்னையோட டே 7 கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ வேர்ப்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸை முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். வேர்ப்ஸில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு உங்களுக்கு இருந்திருக்குமான்னு தெரியல. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா டே 1 டே 2 தெளிவாக பாருங்கள். பார்த்துட்டு நான் அந்த கொடுத்துருக்குற அந்த ஹோம்ஒர்க் எக்ஸசைஸ் வீக் போட்ட மாதிரி இதுக்கு போட்டு பாருங்கள். நீங்களே நான் சொன்னதை திருப்பி நீங்களே உங்களுக்கு சொல்லி மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். நான் புரிகிறபடி நான் நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணிடலாங்க. கொஞ்சம் ஹோம்ஒர்க்ஸ் வேணும்னா அட்வர்ப்ஸ் பற்றி கொஞ்சம் ஹோம்ஒர்க் நான் கொடுக்குறேன். மோஸ்ட்டாக கொடுக்குற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. ஸோ இன்னையோட டே 7 கிளாஸ் முடிஞ்சுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதாங்க. டே 8 கிளாஸில் மீட் பண்ணலாம். இதோட 1 வீக் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோங்க, அடிச்சுக்கோங்க. அண்ட் நம்ம டே 8ல் மீட் பண்ணலாம். பாய்.